நீங்க ஒரு கிரியேட்டரா இல்ல போட்டோகிராஃபரா உங்க ட்ரைபாட்ல டாப் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப செலவாகும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாட்ஸ் அப் கைஸ், வெல்கம் டு தில் டெக் சேனல். டுடே நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்? நார்மலா ஓவர் ஹெட் ஷாட் எடுக்கணும்னா எப்படி நம்ம உங்க ட்ரைபாடை இப்படி தான் வச்சு எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டாப் ஆங்கிள் வச்சு எடுக்கணுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் வேணும். இண்டிவிஜுவல் கிரியேட்டரா இருந்தால் நமக்கு யாரோட ஹெல்ப் இல்லாமல் நமக்கு தன்னால பண்ணணும்னா அந்த மாதிரி ஓவர் ஹெட் ட்ரைபாட் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ட்ரைபாடுக்கு நமக்கு நார்மலா நம்மளுக்கு 6000 7000 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண மாதிரி 6000 7000 நமக்கு ஸ்பெண்ட் பண்ணாம ₹20 பட்ஜெட்ல நம்ம எப்படி ஒரு ட்ரைபாடை நார்மல் ட்ரைபாடை நம்ம ஒரு ஓவர் ஹெட் ட்ரைபாடா மாத்தலாம் தான் பார்க்க போறோம். இப்போ பண்ண போறது இதான். ஸோ உங்க நார்மல் ட்ரைபாடை ஓவர் ஹெட் ட்ரைபாடா மாத்ததுக்கு தேவையானது இதான். இதை நம்ம எப்படி செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைபாட் இருக்கும், அப்புறம் பால் ஹெட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பால் ஹெட்டோட நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு பழைய செல்ஃபி ஸ்டிக் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் ஒரு எண்டில் நம்ம ஒரு நட்டையும் ஒரு எண்டில் ஒரு போல்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது கனெக்ட் பண்ணால் தான் நம்ம அந்த ட்ரைபாடில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம அந்த லைக்கையும் அந்த சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் மறக்காம வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அப்புறம் இந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த மாதிரி நிற்க வச்சா தான் நம்ம ஓவர் ஹெட் ட்ரைபாட் ஷாட் எடுக்க முடியும். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா செல்ஃபி ஸ்டிக்கு, அப்புறம் ட்ரைபாடு, அப்புறம் இந்த பால் ஹெட்டு, அதுக்கப்புறம் ஃபோன் ஹோல்டர் ஒன்று, அப்புறம் எம்சின்னு சொல்லிட்டு ஒட்டுறதுக்கு இது ஜஸ்ட் 10 ரூபா தான் இது. அதுக்கப்புறம் இந்த நட்டு போல்டு நமக்கு தேவைப்படும். இதோட சைஸை நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். இது நீங்கள் நார்மலாக ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த நட் இந்த மாதிரி இந்த ஹோல்டரில் கனெக்ட் ஆகும் ஒன் சைடு. அந்த போல்டு வந்து அந்த இதுக்குள்ளே போவோம், நம்ம ட்ரைபாடுக்குள்ளே போவோம். ஸோ இந்த மாதிரி தான் இது செட் பண்ணணும். இதை நான் ஒட்ட வைக்க முன்னாடி எந்த மாதிரி பொசிஷனில் வச்சு காட்டுறேன். ஒரு சைடு நட்டும் ஒரு சைடு போல்ட்டு நம்ம வைக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி ஒட்ட வைக்கணும்னா அந்த எம்சியில் வச்சு ஒட்ட வைக்க போகிறோம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஓவர் ஹெட் ட்ரைபாடாக மாற்றிடலாம் நம்ம நார்மல் ட்ரைபாடை. ஸோ எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எம்சியில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ எம்சியில் உடச்சி இந்த மாதிரி 2 பங்காக இருக்கும் அதில். ஸோ 2 பங்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் செல்ஃபி ஸ்டிக்கில் ஒரு எண்டில் இந்த எம்சியில் நல்லா உள்ளக்க இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணால் தான் நம்ம அதுக்குள்ளே நம்ம அந்த போல்டு நட்டெல்லாம் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நல்லா உள்ளக்க எம்சியில் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த நட்டு போர்டில் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் எப்படி அந்த நட்டையார் போல்டு நான் எப்படி உள்ளக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் அந்த நட்டை உள்ளக்க வச்சு இன்சர்ட் பண்ணிடணும். நடுவில் அந்த கேப்பை நம்மளுக்கு கொஞ்சம் உள்ளக்க தள்ளி விடணும், இல்லைனா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரூ போகாது. ஸ்க்ரூ போகிறதுக்கு ஏதாவது நடுவில் உள்ளக்க நீங்கள் அந்த ஸ்க்ரூ வச்சு லேசாக டைட் பண்ணுற மாதிரி பண்ணால் உங்களுக்கு உள்ளக்க அந்த எம்சிலாம் உள்ளக்க போயிடும். உங்களுக்கு ஒரு கேப் இது ஃபார்ம் ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே வச்சு நீங்கள் காய வச்சுருங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இந்த நட்டை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டா 2 சைடும் இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டா நீட்டாக நீங்கள் 24 ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் காய வைக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா கல் மாதிரி ஆயிரும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைடு இது சேம் தான். இன்னொன்று சைடில் அந்த பிளாஸ்டிக் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் அந்த மெட்டல் போர்ஷன் உள்ளக்க நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு பெட்டர் சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த ஒயிட் ஹேண்டில் பிளாஸ்டிக்கை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பால் ஹெட்டை எப்படி நான் ஆங்கிள் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது நல்லா 180 டிகிரி நீங்கள் சாய்ச்சி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஓவர் ஹெட் ஷாட் கிடைக்கும். ட்ரைபாட் ஹெட்டில் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிடணும்.
இந்த மாதிரி செட் பண்ணால் நீங்கள் டாப் ஆங்கிளில் உங்களுக்கு ஓவர் ஹெட் ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வியூவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். ஸோ ஆன்லைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதோட இது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு 20 rupees ஸ்பெண்ட் பண்ணால் போதும். எம்சிஎல் 10 ரூபாயும் 10 ரூபாய்க்கு நம்ம நெட் போல்ட் வாங்கினா போதும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது ஒரு யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா யாராவது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிரியேட்டர் இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக மார்க்கெட்டில் 6000 7000 சொல்லிட்டு இந்த ட்ரைபாட் வித்துட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாக நீங்கள் இருக்க வீட்டில் இருக்க ட்ரைபாடே உங்களுக்கு ஓவர் ஹெட் ட்ரைபாடாக மாற்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ்.